following means நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ட்ரையல் பேலன்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸைஸ் 4th பார்க்குறோம். ஆல்ரெடி ஃபியூ இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸைஸ் 1, 2, 3 ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ 4th ஒன் பார்க்குறோம். ஸோ ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டியன் மூர்த்தி புக்கை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சாப்டர்ஸ் ரெட்டியன் மூர்த்தியோடது வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அகாடமியில் இப்போ போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் அப்படிங்கிற சேனலை நம்மளை அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே போடாத இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸும் அதர் எக்ஸசைஸும் தான் இங்கே போட்டுட்ருக்கோம். ஸோ 2 சேனல்லையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எக்ஸாமுக்கு படித்து நல்லா மார்க் வாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாமா? 4th ஒன். Although the column of the following trial balances are green, yet they are incorrect. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் அவங்க ஆல்ரெடி போட்டிருக்காங்க, இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேலி ஆனால் மட்டும் பத்தாது, டெபிட்டில் இருக்க வேண்டிய ஐட்டம் டெபிட்லேயும் கிரெடிட்டில் இருக்க வேண்டிய ஐட்டம் கிரெடிட்லேயும் இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ப்ரிப்பேரை கரெக்டாக ட்ரையல் பேலன்ஸ் போட சொல்கிறாங்க. ஸோ இப்போ டெபிட்டில் என்ன இருக்குது, கிரெடிட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ டெபிட்டில் நம்மளுக்கு என்ன வரணும், கிரெடிட் என்ன வரணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அதை முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ட்ரையல் பேலன்ஸில் நம்மளுக்கு டெபிட்டில் வர வேண்டிய ஐட்டம்ஸு கிரெடிட்டில் வர வேண்டிய ஐட்டம்ஸும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு கேபிட்டல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 அப்படின்னு எடுத்துட்டோம். அதுதான் நம்மளுக்கு வந்து ரெசிப்ட். ஸோ ஒவ்வொரு சம்மும் போடும்போது உங்களோட டிரான்சாக்ஷன் அப்படின்னு பாருங்கள் புரியும். ஸோ உங்கள் கையில் இப்போ எவ்வளோ இருக்குது, 10,000 ருபீஸ் இருக்குது. அதை வச்சு என்ன பண்ணுவீங்க, மெஷினரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, ஷாப்ஸ் வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ரெண்ட் கொடுப்பீங்க, கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, பர்ச்சேஸ் பண்ண கூட்ஸை சேல் பண்ணுவீங்க. ஸோ சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெசிப்ட் கிடைக்கும். அப்போது இன்கம் எல்லாம் ஒரு சைடும் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஒரு சைடும் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த இன்கம்மை தான் நம்ம என்ன சொல்கிறோங்க, ரெசிப்ட்னு சொல்கிறோம். பேமெண்ட்டை தான் டெபிட்னு சொல்கிறோம். ஓகேவா? பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாருங்கள், இப்போ டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட், அது என்னெல்லாம் வரக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா அசட் ஐட்டம்ஸும் எக்ஸ்பென்சஸும் வரும். கிரெடிட்டில் என்ன வருங்க, ரெசிப்ட், கேபிட்டல், லைபிலிட்டி, இன்கம் இதெல்லாம் தான் வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமா? ஸோ இப்போ கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். டெபிட்டில் வந்து பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் நம்மளுக்கு பேமெண்ட்டு தான். ஓகேவா இல்லையா? ஸோ பேமெண்ட் அப்போ இது எங்கே வரும், நம்மளுக்கு டெபிட்டில் தான் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மெஷினரி. ஸோ மெஷினரி நம்மளுக்கு பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் பேமெண்ட்டு தான் நம்மளுக்கு. ஸோ அப்போ எது வரணுங்க, டெபிட் சைடில் வரணும். ஸோ இங்கே பாருங்கள், கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் அமௌண்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அது இன்னும் பே பண்ணலைன்னா நம்ம கையிலேயே தான் அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா? இப்போ அந்த ரெசிப்ட் குறையவே இல்லை. ஸோ இப்போ ரெசிப்ட், ஸோ இப்போ இது எங்கே வருங்க, கிரெடிட் சைட். ஓகேவா? பில்ஸ் பேயபிள் அதே மாதிரி தான், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் பே பண்ணலை, பில்லாக மட்டும் கொடுத்து வச்சுருக்கோம், நம்ம அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் குறையவே இல்லை. ஸோ இப்போ ரெசிப்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ இது அப்போ எங்கே வரும், கிரெடிட் சைட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் நம்மளுக்கு என்ன வருங்க, ரெசிப்ட் ஐட்டம். ஸோ அப்போ எங்கே வரும், கிரெடிட்டில் வரும். சேல்ஸ் நம்மளுக்கு என்ன ஐட்டுங்க, ரெசிப்ட் ஐட்டம் கிரெடிட்டில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி டேட்டாஸ், இங்கே பார்த்த மாதிரியே தான், டேட்டாஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் அமௌண்ட் நம்ம கைக்கு வரலை. ஸோ அப்போ ரெசிப்ட் இன்னும் ஆகலை, அப்போ அது இன்னும் பேமெண்ட்டில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பேமெண்ட் அப்போ எங்கே வருங்க, டெபிட் சைடு. அதே மாதிரி பில்ஸ், ரிசீவபிள், நம்ம சேல்ஸ் பண்ணிட்டோம், பில் கொடுத்துட்டாங்க, நம்ம அக்கௌண்ட்டுக்கு இன்னும் பணம் வரலை, அப்போ இன்னும் பே பண்ணலை அப்படின்னு தான் வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ அமௌண்ட் வரலை அப்படிங்கிறதுல தான் வச்சுருப்போம். ஸோ பேமெண்ட்டு இங்கே வருங்க, நம்மளுக்கு டெபிட் சைடில் வரும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆகிறத கரெக்ட் பண்ணி டெபிட்டில் வர வேண்டியது டெபிட்லேயும், கிரெடிட்டில் வர வேண்டியது கிரெடிட்லேயும் போட்டுட்டோம் அப்படின்னா டேலி ஆயிரும். ஸோ டேலி ஆனால் மட்டும் சம் கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டெபிட் ஐட்டம்ஸும் கிரெடிட் ஐட்டம்ஸும் மாற்றி போடாமல் போட்டிருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதை அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? போடலாம். எக்ஸசைஸ் 4th ட்ரையல் பேலன்ஸ். ஹெட்டிங் என்னங்க, கரெக்டட் ட்ரையல் பேலன்ஸ். கரெக்டட் ட்ரையல் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஐட்டமாக நம்மளுக்கு எடுத்து எழுதிக்கலாம். ஸோ டெபிட்டில் என்ன இருக்குங்க, பர்ச்சேஸஸ் இருக்கா ஃபஸ்ட்டு. ஸோ பர்ச்சேஸ் எவ்வளோங்க, 1 lakh. பென்சிலுங்க. ஸோ பர்ச்சேஸஸ் நம்மளுக்கு 1,03,200. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மிஷினரி எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேங்க, 77,000க்கு பண்ணியிருக்கேன். ஸோ 77,000. ஸோ அதுக்கப்புறம் கிரெடிட்டாஸ்
கிரெடிட்டாஸ்க்கு எவ்வளோ பண்ணியிருக்கேங்க 65,600 65,600. ஸோ அதுக்கப்புறம் பில்ஸ் பேயபிள் 14,400. Fourth one, bills payable 14,400. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல். ஸோ கேபிட்டல் எவ்வளோ பண்ணியிருக்காங்க 76,200. ஸோ ஃபிஃப்த் ஒன் கேபிட்டல் 76,200. சிக்ஸ்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் 1,04,000. ஸோ சேல்ஸ் எவ்வளோங்க 1,04,000. 1,04,000. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஐட்டம் வந்து டெட்டாஸ். ஸோ டெட்டாஸ் எவ்வளோங்க 55,600. 55,600. நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் 24,400. பில்ஸ் ரிசீவபிள் 24,400. அவ்வளோதான். நீ புக் எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு இது டெபிட்டில் வருமா கிரெடிட்டில் வருமானு பார்த்து அதை எடுத்து எழுதுனா போதும். ஓகேவா? இப்போ பர்ச்சேஸ் எங்கே வருங்க நம்மளுக்கு? இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? பர்ச்சேஸு. ஸோ பேமெண்ட் எங்கே வரும்னு சொல்லியிருக்கோம்? டெபிட்டில் வரும். ஸோ 1,03,200. ஓகேவா? மிஷினரி அதுவும் நம்மளுக்கு என்னங்க பர்ச்சேஸ். ஸோ அப்போ எங்கே வரும் 77,000 டெபிட்டில் வரும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். கிரெடிட்டாஸ் எங்கே வருங்க? கிரெடிட் சைட்லையா 65,600. ஸோ பில்ஸ் பேயபிள் எங்கே வருங்க? கிரெடிட் சைட் 14,400. கேபிட்டல் அதுவும் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிரெடிட் சைடு வருமா? ரெசிப்ட் அப்படிங்கிறனால. சேல்ஸ் அதுவும் நம்மளுக்கு இன்கம் அப்படிங்கிறனால கிரெடிட் சைடு வருமா? ஸோ டெட்டாஸ் வந்து நம்மளுக்கு டெபிட் சைடு வருமா? அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் டெபிட் சைட் 24,400. அவ்வளோதான். டோட்டல் பண்ணி பார்த்தலாம். நம்மளுக்கு டேலி ஆகணும் 1,03,200, 77,000, 55,600 ப்ளஸ் 24,400. ஸோ டோட்டலாக 2,60,200 கரெக்டாக வருது. 2,60,200. ரொம்ப எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து டெபிட்டு இது அது இதுன்னு நம்மளுக்கு ஓவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க அப்படிங்கிறதுனால தான் அதெல்லாம் கொடுக்காம ஜஸ்ட்டு டேரெக்டாக நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது இங்கே 4,000 வரணும். 1,04,000 இல்லையா? எழுதாம விட்டுட்டேன். இப்போ டோட்டல் வந்து கரெக்டாக ரெண்டுலேயும் நம்மளுக்கு டேலி ஆகுது. 6,60,000 வருது. 60,200. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.